முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி செம்ம வீடியோ. நிஜமாக இந்த யூடியூபெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும். யூடியூபெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காதில் கேட்குறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தெரில. அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற பட்சத்தில் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பார்க்க போகிறோன்னா, முருகப்பெருமானுக்கு 48 நாள் தீவிரமாக ஒரு விரதம் இருக்கும்போது முருகப்பெருமான் என்னெல்லாம் அற்புதம் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிஜமாக அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அப்புறம் அடுத்தது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் முருகப்பெருமானை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன். அது நான் முருகப்பெருமான் இருக்கிறத மார்க் பண்ணி மறுபடியும் நான் காட்டுவேன். பட் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு நம்ம பார்க்கலாம். சரி, இந்த சகோதரி இவங்க தீவிரமான ஒரு கடவுள் பக்தர். இவங்க நிறைய கோமாதாவுக்கு சேவை பண்ணுறதாங்க. இவங்க வழியாக தான் நான் கோ சேவை பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக கோமாதாவுக்கு சேவை பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயங்கிறது எனக்கு புரிய வச்சு நிறைய விஷயங்கள் நான் இவங்களோட சில விஷயங்களை இன்வால்வ் ஆகி பண்ணிகிட்ருந்தேன். புரட்டாசி மாதத்தில் இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருந்தேன். கோ சேவையோட அற்புதமான விஷயங்கள் எனக்கு தெரிய வச்சது இவங்க தான். இந்த சகோதரி முருகனுக்காக 48 நாள் ஒரு தீவிரமான விரதம் இருக்காங்க. அது என்ன தீவிரம் அப்படின்னு கேட்டால், இவங்க காலையில் 2:30 மணிக்கே எழுந்திரிச்சுப்பாங்க. ஸோ அந்த அந்த டைம்குள்ளே பக்காவாக பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஒரு மந்திரம் 108 தடவை முருகனுக்காக சொல்கிறது, விநாயகருக்காக மந்திரம் சொல்கிறது, அம்பாளுக்கான வேண்டுதல், பெருமாளுக்கான வேண்டுதல், இப்படி எல்லாமே ஒரு ஒரு சேர இவங்க ஒரு தீவிரமான ஒரு விரதம் மேற்கொள்கிறாங்க. அப்போது இவங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தனிப்பட்ட வேண்டுதல் அப்படிங்கிறத விட முருகன் இருப்பதை உணரும் ஒரு பாக்கியம் வேணும் அப்படிங்கிறத இவங்களுக்கு முருகனுக்கிட்ட வைக்கிறாங்க. நீ இருப்பதை எனக்கு உணர்த்தணும் முருகா, நீ எப்படியாவது எனக்கு என்னை உணரவை அப்படிங்கிறதா இவங்க வேண்டுதல். ஸோ இவங்க விரதம் ரெகுலராக பண்ணிட்டு வராங்க. எனக்கும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப்பில். அப்போது இவங்களுக்கு ஒரு 30வது நாள் கிட்ட வரும்போது ஒரு ஒரு குரு மாதிரி, ஒரு சித்தன் மாதிரி ஒருத்தங்க இவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலராக ஒரு ஊரில் இருக்கிற பெருமாள் கோயில், அந்த பெருமாளில் அம்பாளும் இருப்பாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க. இவங்க உடனடியாக அடித்து பிடிச்சிட்டு கிளம்புறாங்க. அந்த கோயிலுக்கு எப்படின்னா காலையில் பர்டிகுலராக ஒரு டைமிங்குள்ளே தான் பூஜை நடக்கும். ஸோ 6 to 9க்குள்ளே இவங்க அங்கே இருக்கணும், அந்த கோயிலே இருக்கணும். ஸோ நேரமாக எந்திரிச்சு கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க அம்பாள் கிட்ட சில வேண்டுதல்கள் இருக்குது. ஸோ அங்கே போனால் அம்பாள், பெருமாள் 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க அம்பாளுக்காக ஜாதி மல்லி பூவும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கி ஒரு பிளாஸ்டிக் கவரில் எடுத்துகிட்டு இவங்க உள்ளே போனால் அங்கே யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அம்பாள் சந்நிதி முன்னாடி நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாருமே ஒருத்தங்க கூட ஒரு பக்தரும் இல்லை, குருக்கள் யாருமே கிடையாது. அதனால் இவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த அம்பாள் சன்னதியில் ஒரு திரை மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி யாராவது உள்ளேருந்து வந்தால் நம்ம கேட்கலாம், எப்போ பூஜை பண்ணுவீங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதை பார்த்துட்டே நின்றுருந்துருக்காங்க. திடீர்னு அந்த சமயத்தில் திரையை விலக்கிட்டு ஒரு வயதான ஒரு தாத்தா வந்திருக்காங்க. இவங்க கிட்ட அது கூட நான் உள்ளே போய் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருக்கிற அந்த அவங்க அர்ச்சனைக்காக வச்சுருக்காங்க இல்லையா செட்டு, அந்த கவர், பிளாஸ்டிக் கவர், அதை கேட்குறாங்க. இவங்களுக்கு என்னென்னா, அந்த தாத்தா எப்படி இருக்கார், அந்த வயதானவர் எப்படி இருக்காருன்னா, அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்த மாதிரி ஒரு அழுக்கு வேட்டி கட்டிட்டு இந்த சமையல் வேலையெல்லாம் செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு உருவத்தில் இருக்கிறாரு. அவர் குருக்கள் மாதிரி தெரியல. இவர் போய் பூஜை பண்ணுவாரா இல்லையான்னு இவங்களுக்கு ஒரு டவுட்டு. அதனால் இவங்களுக்கு கொடுக்க தோணலையே தவிர அப்புறம் தான் நோட் பண்ணுறாங்க, இவங்களை அறியாமல் கையை நீட்டி அவங்கக்கிட்ட அந்த கவரை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்கங்கிறது அதுக்கப்புறம் தான் இவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க. என்ன இது, நம்ம யோசிக்கவே நம்ம இப்படி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போது அவர் குலம் கோத்திரம் ஏதாவது கேட்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்குறாங்க. அவர் பேர்
நட்சத்திரம் இதெல்லாம் ஒன்றுமே வாங்காமல் உள்ளே போய் அவர் திரும்பியும் நான் உள்ளே போய் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. சரி உள்ளே வேறு யாரோ குருக்கள் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி இவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. உள்ளே போனவர் உடனே வெளியே வராரு. அவர் கையில் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் இல்லை. அவர் வந்து சொல்கிறாரு, நான் உள்ளே அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனவர் சரி திரும்பியும் வந்து திரையை விளக்கிட்டு ஏதாவது பூஜை பண்ணுவாங்க, வருவாங்க. நமக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வந்து பூ இதெல்லாம் கொடுப்பாங்க நமக்கு கொஞ்சம் அர்ச்சனை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி சகோதரி வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாரும் வந்தபடி இல்லை. அவ்வளோதான். அந்த திரையும் விலகுனபடி இல்லை. சரின்னு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பெருமாள் சன்னதிக்கு போய் அங்கே நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சன்னதிக்கு போய் சாமி கும்பிட்றாங்க. அங்கே ஒரு குருக்கள் இருக்கார். அங்கே குருக்கள் இருக்கும்போது இவங்க பூஜை வந்து பண்ணுறத அவங்க வீட்டில் வயசான பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இது பண்ணலாம், வீடியோ கால் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கும்போது இங்கே ஃபோன் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வச்சிடுறாங்க. வாங்கி ஒரு ஓரமாக வச்சிரும்போது இவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபோனை வாங்கிறதுக்காக போகும்போது அந்த குருக்கள் கிட்ட பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஏங்க அம்பாள் சன்னதியில் வந்து யாருமே எனக்கு ஒருத்தங்க வாங்கிட்டு உள்ளே போனாங்க, அதுக்கப்புறம் யாருமே வெளியே வரல, பூஜையும் பண்ணல, திரையும் விளக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, இங்கே நான் மட்டும்தானே இருக்கேன், அதுபோக அங்கே இங்கே திரை போட்டிருக்கு, அங்கே திரையே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். அப்போ அம்பாள் சன்னதிக்கு போனால் அங்கே ஒரு இவங்க பார்த்த அந்த திரையே அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக அங்கே ஒரு கதவு தான் இருக்குது. அதுவும் இப்போ தான் திறந்து வச்சுருக்காங்க. இவர் போய் கதவை வந்து திறந்துட்டு, இங்கே வந்து காலையிலேருந்து நான் மட்டும்தான் இருக்கேன், நீங்கள் சொல்கிற அடையாளத்தோட வயசானவங்க இங்கே யாருமே கிடையாது, அதுவும் நீங்கள் கோயில் சன்னதியிலேருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி உள்ளெல்லாம் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே இவங்க சொல்கிற மாதிரி அடையாளத்தில் எந்த ஒரு பிளாஸ்டிக் கவர், பூ, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே நீங்கள் கொடுத்துருந்தாலும் இது அவர் யாரு கொண்டு வந்து வச்சுருந்தாலும் இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே இல்லை. சகோதரிக்கு ஒன்றுமே புரியல. உடனே அவங்க சுற்றி முற்றி வந்து இருக்கிறவங்களோட கேட்குறாங்க, எங்கள் வயசானவங்கள ஒருத்தர் பார்த்தீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்களே அங்கே அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் வந்து பக்கத்தில் சாமி கும்பிட வந்திருந்த ஒருத்தர் வந்து என்ன நடந்ததுன்னு இதையெல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு புரியலையா, அந்த அம்பாலே தான் வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ வந்து இவங்க சாமி கும்பிட்டு அவங்க மஞ்சள் குங்குமம் எதிர்பார்த்ததுனால அவங்களும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சு இவங்களுக்கு சகோதரிக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. சகோதரி வந்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்க. அது வந்தவர் வயதானவர் வந்து ஏதோ ஒரு தெய்வம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது அம்பாளா இல்லை வந்து முருகனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து தோணுனது உடனடியாக முருகன் தான் தோணுச்சு. ஏன்னா இவங்க முருகனுக்கு வச்ச அந்த வேண்டுதல் சரி, அவர் சொன்ன அந்த வாக்கியமும் சரி. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உள்ளே போய் நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன், இது நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அம்பாளாக இருந்திருந்தா இது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க, உள்ளே போய் சொல்கிறேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ முருகனாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். அதுக்கு இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட, ஐயா எனக்கு நீ தான் இது பண்ணேன்னா எனக்கு ஒரு குறிக்காட்டுன்னு நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். அதிலிருந்து சில நாள் அவங்க வந்து என்னென்னா இப்படி கூட வேண்டியிருக்காங்க, அனிதா சொல்லி தான் இந்த 48 நாள் விரதம் ஆரம்பித்தேன், அனிதாவுக்கு வேண்டியாவது எனக்கு ஒரு என்னை உணர்வை, எனக்கு குறிக்காட்டு, எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு காட்சி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க. எனக்கும் ஆரம்பத்தில் சிரிப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருந்தது. இவங்க இப்படி வேண்டியிருக்கும் பட்சத்தில் கொஞ்ச நாள் கழித்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக 48 நாள் விரதத்தை அருமையாக முடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு அடிக்கடி முருகப்பெருமான்கிட்டேருந்து பூ விழுகிறது, இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த 48 நாளும். இவங்களுக்கு ஒரு அதெல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் ஆணித்தரமாக எனக்கு வந்து முருகப்பெருமான் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த தீவிரமாக வேண்டிகிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வேண்டி இவங்க தூங்கும்போது விடிய காலையில் இவங்களுக்கு ஒரு கனவு வருது. ஒரு சின்ன பையன் வந்து வீட்டு முன்னாடி நின்று, நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் பார்க்கலையா, எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி வந்து நின்று இவங்கள சகோதரி பார்த்து கூப்பிட்றான். இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. இவங்க அடித்து பிடிச்சி எந்திரிச்சிட்டு, என்ன இப்படி கனவு வந்திருக்கு, ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, கிழவனாக இருந்தாலும் சரி, அது முருகப்பெருமானாக தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடித்து பிடிச்சிட்டு வீட்டில் வந்து வெளியே போய் பார்த்தா அங்கே வந்து என்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. ஒரு மாடு, ஒரு கருப்பு நாய், ஒரு பூனை, 3ம் நின்றுட்டுருக்கு. எப்படி இருக்கும் உங்களுக்கு?
இதுதான் வந்து முருகப்பெருமான் எந்த வடிவில் வேணாலும் வருவாருங்கிறக்கு இந்த சகோதரிக்கு மட்டும் 5 வடிவத்தில் வந்திருக்காரு. வந்து ஒரு கிழவரா வந்து அம்மனுக்கு வந்து இவங்க கையால் இருந்து வாங்கிட்டு போய் அம்மனுக்கு படைக்க வேண்டியதை படைச்சிட்டாரு. அம்மனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சகோதரியோட வேண்டுதலுக்கு ஒரு தூதுவராக வந்து அந்த வாங்கிட்டு போன பொருட்கள் அங்கேருந்து கருவறையிலேயே இருந்தே காணாமையே போயிடுச்சு. அப்படி ஒரு அற்புதத்தை பண்ணார். அதுக்கப்புறம் குழந்தையாக வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிஜமாகவே வெளியே போய் பார்த்தா 3 விலங்குகள் வடிவத்தில் இருக்கிறார். அப்புறமா சகோதரி அவசரமாக உள்ளே வந்து நாய்க்கெல்லாம் சாப்பாடு இது மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, என்னோடய வாய்ஸ் மெசேஜை திருப்பி நான் எடுத்து கேட்டேன். அப்போது அவங்க நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, முருகப்பெருமான்கிட்ட குறி காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளோ அழகாக உங்களுக்கு காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் இப்போ வீடியோவோட அடுத்த பார்ட்டுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டே என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு விலங்குகள் பெரியவர் வடிவத்தில் வந்திருந்தால் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 7-8 மாதம் முன்னாடியே எனக்கு ஒரு சகோதரி வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. அவங்க என்னென்னா அவங்க வீட்டு பூஜை அறையை எனக்கு அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சிட்டு அவங்க அனுப்பிச்ச இது என்னென்னா, இங்கே பாருங்கள் சிஸ்டர், எனக்கு வந்து அந்த முருகன் ஃபோட்டோவில் மட்டும் எப்படி வெளிச்சம் அடிக்குது பாருங்கள் அப்படின்னு அவங்க அனுப்பிச்சாங்க. அவங்க வாய்ஸ் அனுப்புனது வந்து ஃபோட்டோவுக்கு அடுத்ததாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபோட்டோவும் அவங்க வாய்ஸ் கேட்குறக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன். எனக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல நடுநாயகமாக முருகப்பெருமான் வேலோட மயிலோடு இருக்கிறது தெரிஞ்சுது. ஃபோட்டோவில் இல்லைங்க, அவங்க ரூம்லேயே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வந்து இந்த ஃபோட்டோ காட்டுறேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அதை பாருங்கள். இல்லைன்னா நான் அதை வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இது எப்படின்னா, ஏன் நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது இது எனக்கு பளிச்சுன்னு தனியாக தெரிஞ்சுது. எனக்கு வேறு எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. அவங்க அனுப்பிச்ச ஃபோட்டோக்குள் இருந்த அந்த சாமி ஃபோட்டோவும் சரி, மற்ற சாமி விஷயங்கள், பூஜை திங்ஸ் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. என் கண்ணுக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான், பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அதனால் வந்து நான் சொல்கிறேன். இதை விட என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை உங்களுக்கெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு நான் 2 மாதமாக இதை தேடுறேன். ஸோ நான் எவ்வளோ தேடியும் அதை என்னால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. 2 மாதம் கழித்து நான் முருகன்கிட்ட வேண்டுறேன், அந்த ஃபோட்டோவை எனக்கு கொஞ்சம் கண்ணில் காட்டுப்பா அப்படின்னு, எப்படியா ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டுறேன். சரியாக அன்னையிலேருந்து ஒரு 2வது நாளோ 3வது நாளோ பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபோனில் மெமரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸை கிளியர் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை தனியாக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கிறது என் கண்ணுக்கு காட்டினார் முருகர். அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா இதில் பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வெளிச்சமும் புகையும் சேர்ந்த எப்படின்னு தெரியல, முருகப்பெருமான் நடுவில் நிற்கிறதும், இந்த பக்கம் வேலு, இந்த பக்கம் மயிலோடு இருக்குது. நான் மார்க் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் இருக்கிறது முருகப்பெருமானும் வேலும், இதில் வந்து முருகப்பெருமானோட ஃபேஸு. இப்போ இந்த மார்க் பண்ணாத ஃபோட்டோவை திரும்பியும் காட்டுறேன், உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இந்த தடவை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் வந்து மயில் பாருங்கள் எவ்வளோ அச்சு அசலாக, அந்த மயில் கழுத்து கலர்லேயே வேறு இருக்குது. கழுத்து அது அப்படியே வந்து நீங்கள் இப்போ உணரலாம். நீங்கள் எனக்கு இந்த முருகப்பெருமானை இந்த உருவத்தை தவிர, அந்த மயிலை தவிர இந்த பூஜை அறையில் எனக்கு எதுவுமே கண்ணில் படலை. முதல்ல பார்த்த போது அதுதான் உண்மை. நான் இதை அவங்களுக்கு மார்க் பண்ணி காட்டவும் அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் அவங்களே பார்த்தாங்க, ஆமாம் சிஸ்டர் முருகர் தெரிகிறார் எனக்கு அப்படின்னு. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கம்பைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது. ஆனால் முருகப்பெருமான் எனக்கு வேல்மாறல் 21 நாள் பூஜை பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு குடுப்பினை, ஒரு வரம், ஒரு மிகப்பெரிய வேலை. ஸோ நிறைய பொறுப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு 10 நாளாக ரொம்ப பிஸியாக இருந்தேன். அது என்னங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயிலாக பேசணும். உங்களுக்கும் நிறைய பேருக்கு அதில் ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களையும் இன்வால்வ் பண்ணணும் கண்டிப்பாக. இது ஒரு கரெக்டான டைமில் செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு நான் சீக்கிரமாக சொல்கிறேன். ஸோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, பார்க்கவும் கேட்கவும் வேண்டியது இருக்குது. நமக்கு முருகப்பெருமான் நிறைய வேலை வச்சுருக்காரு. அதனால் வந்து எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.